ஹல்லேலூயா. இந்த மத்தியான வேலைக்காக கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம். கர்த்தர் இந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் அற்புதமாக நம்மை நடத்தி வந்த தேவன். ஹல்லேலூயா. அவருடைய நீதியின் வலது கரத்தினாலே நம்மை நடத்தி வந்த தேவன். அவரை நாம் ஆராதித்து அவருக்கு நாம் துதியை, ஸ்தோத்திரத்தை, நன்றியை நாம் ஏறெடுப்போம். அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம். சபையிலே தொடர்ந்து நாம் சுகத்தை குறித்து நாம் பேசுகிறோம். சுகத்தை குறித்து நாம் பார்த்து வருகிறோம். கர்த்தர் நமக்கு சுகமளிக்கிற தேவன். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு சுகத்தை தருகிற தேவன். ஹல்லேலூயா. ஓ ரிகாமா ஷகாரா ரகாரா பதே அபாபா பாபா ஹோரியா கராலா மந்தே அமா மாமா 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 ஷிகுரா ரகாரா பதே அபாபா பாபா ஹூரியா கராலா மந்தே அமா ஷகாரா ரஹாரா தெகேரலா பதி அபாபா பாபா ஹூரியா கராலா மந்தே அமா மாமா ஷகாரா ரகாரா பதே அபாபா பாபா. இயேசுவே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா. தேவனே கர்த்தாவே, இயேசுவே நீர் கர்த்தாவே எங்களுக்கு சுகத்தை தருகிற தேவனே, எங்களுக்கு விடுதலை தருகிற தேவனே. இயேசு என்கிற நாமம் கர்த்தாவே எல்லாவற்றுக்கும் மேலான நாமம். இயேசுவின் நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம், இயேசுவின் நாமத்தை நாங்கள் கொண்டாடுகிறோம், இயேசுவின் நாமத்தை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஓ, உம்மையே போற்றுகிறோம் அப்பா, உமக்கே நன்றி என்று நாங்கள் சொல்லுகிறோம். தொடர்ந்து எங்கள் மத்தியிலே நீர் கிரியை செய்யும், ஊற்றும், உம்முடைய ஆவியை ஊற்றும். துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, உமக்கே நன்றி என்று சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமென். எழும்பி நின்று நாம் கர்த்தரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. ராட்சாதி ராட்சாவாம் கர்த்தாதி கர்த்தராம் நம்மேசர் நம்மோடு என்று பாடுவோம். சந்தோஷமாய் கரங்களை தட்டி கர்த்தரை ஆராதிப்போம். ராட்சாதி ராஜா கர்த்தராம் நம்மேசர் என்னோடுண்டு, சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னிலுண்டு. ராட்சாதி ராட்சாவம் கர்த்தாதி கர்த்தராம் என்னேசர் என்னோடுண்டு. ஆமென். சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னிலுண்டு. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ராட்சாதி ராட்சாவம் கர்த்தாதி கர்த்தராம் என்னேசர் என்னோடுண்டு. ஆமென். சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னிலுண்டு. ராட்சாதி ராட்சாவம் கர்த்தாதி கர்த்தராம் என்னேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னிலுண்டு. கால்கள் இடறியே பள்ளக்குள் விழுந்தேனே, தூக்கி எடுத்தீரையா. உலகமே வெறுக்காயில் பக்கத்தில் நின்றென்னை தாங்கி கொண்டீரையா. தள்ளப்பட்ட கல்லாய் கிடந்த என்னை மூளைக்கு தலை கல்லாய் மாற்றி விட்டீர். தள்ளப்பட்ட கல்லாய் இருந்த என்னை மூளைக்கு தலை கல்லாய் மாற்றி விட்டீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். ராட்சாதி ராட்சாவம் கர்த்தாதி கர்த்தராம் என்னேசர் என்னோடுண்டு. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னிலுண்டு. சிங்கங்கள் சூழ்ந்தென்னை விழுங்க நினைக்கையில் கிருபைய காத்தீரையா. சத்துருக்கள் முன்பாக பந்தியில் உட்கார உயர்த்தி வைத்தீரையா. நானே உன் தேவனாய் இருப்பேன் என்று
வாக்குரைத்து என்னை நடத்தி வந்தீர். நானே உன் தேவனாயிருப்பேன் என்று வாக்குரைத்து என்னை நடத்தி வந்தீர். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். நம் ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என்னோடுண்டே. அவர் சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. நம் ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என்னோடுண்டே. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். உம்மை ஆராதிப்போம், ஆர்ப்பரிப்போம், கர்த்தரின் நாமத்தை உயர்த்திடுவோம். நம் ராஜாதி ராஜாவாம் கர்த்தாதி கர்த்தராம் என்னோடுண்டே. சத்திய வார்த்தைகள் என்னுள்ளே நிற்பதால் விசுவாசம் என்னில் உண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கர்த்தர் மேல் விசுவாசம் கொண்டிருக்கிறோம். அவர் நம்மை அமர்ந்த தண்ணீரண்டிலே நம்மை நடத்துகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தரின் ஆத்மாவை தேற்றுகிறார். அவர் என்னை அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட மகா தேவனை நாம் ஆராதிக்கிறோம். அவரை ஆராதிப்போம், அவரை ஆராதிப்போம். கரங்களை உயர்த்தி அவரை ஆராதிப்போம், குரலை உயர்த்தி அவரை ஆராதிப்போம். ஆராதனைக்கு அவர் பாத்திரராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எங்களை தேற்றுகிறவரே, எங்களோடு கூட இருக்கிறவரே, எங்களை அமர்ந்த தண்ணீரை நடத்துகிறவரே, புல்லொல்லடங்களை எங்களை நடத்துகிறவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. 9 மாதங்கள் எங்களை காத்து வழிநடத்தி வந்தீரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. நீ நல்லவர், நீ நல்லவர் அப்பா, நீ நல்லவர் ராஜா. We worship you Lord. உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறபடினாலே நான் தாழ்ச்சி அடையேன். ஹல்லேலூயா. கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறபடினாலே நான் தாழ்ச்சி அடையேன். விசுவாசமா இந்த பாடலை நாம் பாடுவோம். ஆமென். கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன் என்று அவர் என் அருகில் இருப்பதால் நான் பதறினேனே ஒருபோதும். பாடுவோமா? கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன் என்று அவர் என் அருகில் இருப்பதால் நான் பதறினேனே ஒருபோதும். கர்த்தரின் மேய்ப்பராக கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன் என்று அவர் என் அருகில் இருப்பதால் நான் பதறினேன் ஒருபோதும். அஞ்சிடேன் ஒருபோதும், பதறிடேன் ஒருபோதும், திகைத்திடேன் ஒருபோதும், கலங்கிடேன் ஒருபோதும். அஞ்சிடேன் ஒருபோதும், பதறிடேன் ஒருபோதும், திகைத்திடேன் ஒருபோதும், கலங்கிடேன் ஒருபோதும். உள்ளுள்ள பாதைதனில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டையில் நடத்திடுவார். உள்ளுள்ள பாதைதனில் மேய்த்திடுவார், அமர்ந்த தண்ணீர் அண்டை நடத்திடுவார். என் ஆத்துமாவை தேற்றுகிறார், தம் நாமத்தால் நீதிமானாக்கினார். கர்த்தரின் மேய்ப்பராக நான் தாழ்ச்சி அடையேன் என்று அவர் என் அருகில் இருப்பதால் நான் பதறினேன் ஒருபோதும். சோர்ந்திடேன்
ஒருபோதும் நான் சலித்திடேன், ஒருபோதும் தயங்கிடேன், ஒருபோதும் தளர்ந்திடேன், ஒருபோதும் சோர்ந்திடேன், ஒருபோதும் சலித்திடேன், ஒருபோதும் தயங்கிடேன், ஒருபோதும் தளர்ந்திடேன், ஒருபோதும் மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு என்னை நோக்கி வந்தாலும், மரணத்தின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்பு என்னை நோக்கி வந்தாலும் என் மீட்பரோ ஜீவிக்கிறார், தினமும் என்னை பாதுகாக்கிறார். என் மீட்பரோ ஜீவிக்கிறார், தினமும் என்னை பாதுகாக்கிறார். கர்த்தர் என்னை மேய்ப்பராகிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அவர் எந்த அருகில் இருப்பதால் நான் பதறினேன் ஒருபோதும். கர்த்தர் என் மேய்ப்பராகையால், ஆமென், நான் தாழ்ச்சி அடையேன் என்று அவர் எந்த அருகில் இருப்பதால் நான் பதறினேன் ஒருபோதும். நான் பதறிடேனே ஒருபோதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் என்னுடைய கர்த்தர், அவர் என்னுடைய மேய்ப்பராக இருக்கிறபடினாலே நான் எதற்குமே அஞ்சிடேன். இம்மட்டும் நன்மைகள் செய்தவர் இனிமேலும் நன்மைகளை செய்து நம்ம வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மை மாத்திரம் செய்திருக்கிறார், நன்மை மாத்திரம் அவர் செய்திருக்கிறார். தீமை ஒன்று நம்மை அணுகவே இல்லை, தீமை ஒன்று நம்மை அணுகவே இல்லை. அவர் கண்ணின் மணி போல் நம்மை காத்து வருகிறார், கண்ணின் மணி போல் நம்மை காத்து வருகிறார். நம்மை தொடுகிறது, நமக்கு எதிராக வருகிற எந்த ஈவும் அது நம்மை தொட அவர் விடுவதே இல்லை. ஹல்லேலூயா. நமக்கு எதிராக எந்த ஆயுதமும் அது வாய்க்காதே போகிறது. அவர் நல்லவராக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார். அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், அவர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம், அது எண்ணுக்கு அடங்காதது. அப்பா அம்மா நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா, நீர் செய்த நன்மைகளுக்காக அம்மா நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, உம்மை உயர்த்துகிறோம் ராஜா. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள், ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். என் தேவை பெருகும் போது நான் சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். என் தேவை பெருகும் போது நான் சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பு நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை விடாமல் காக்கும் அன்பு நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே,
நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். நான் வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். நான் வாடி நின்ற வேளையில் நான் மடிந்திடாது என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எந்த நாளாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றிய அன்பின் நல்ல கர்த்தரே, எந்த நாளாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றிய அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நன்றி சொல்லுவோமா? நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் அப்பா. எங்களோடு இருக்கிற எங்களோட தேற்ற வாழ்நிலை கொடுத்தீரே, உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி இயேசுவே. அப்பா பிதாவே உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி அப்பா. எங்களோடு இருக்கிற ஆவியானவரே உமக்கு நன்றி ராஜா. எங்களோட தேற்ற வாழ்நிலை உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி என்று சொல்லுகிறோம் ராஜா. உம்மை உயர்த்துகிறோம் அப்பா, உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா. தினமும் எங்களோடு கூட இருக்கிறவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே ஆவியே மழையாக பொழியும் ஆவியே. ஆவியே
யோர்தானை பிளந்தவரே, பெருமழையாய் பிரவேசித்த, பெருமழையாய் பிரவேசித்த உள்ளங்கை மேகமே, உள்ளங்கை மேகமே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, பனி போல பெய்யும் பரிசுத்தரே, மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே, 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 மழையாக பொழியும் ஆவியே. ஹல்லேலூயா. எங்க ஆவியானவர் உண்டோ அங்கு விடுதலை உண்டு, எங்க ஆவியானவர் உண்டோ அங்கு சுகம் உண்டு, எங்க ஆவியானவர் உண்டோ அங்கு சுகம் உண்டு. இப்பொழுது நம் மத்தியிலே கர்த்தர் இருக்கிறார், நம் மத்தியிலே இயேசு இருக்கிறார், நம் மத்தியிலே ஆவியானவர் இருக்கிறார். அவர் சுகத்தை தந்து கொண்டிருக்கிறார், நமக்கு தேவையான சுகத்தை தந்து கொண்டிருக்கிறார். எந்த நிலைமையில் எந்த சுகமா இருந்தாலும் சரி, அது கர்த்தரிடத்திலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்கு உண்டோ அந்த இடத்துல விடுதலை உண்டு, அந்த இடத்துல விடுதலை உண்டு, இந்த இடத்துல விடுதலை உண்டு. ஹல்லேலூயா. உம்மை ஆராதிக்கிறோம் ராஜா, உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. இது கர்த்தருடைய வாக்குத்தத்தமா இருக்கிறது. நான் உன்னுடைய பரிகாரியா இருக்கிறேன், நானே உன்னை சுகப்படுத்துகிற பரிகாரியா இருக்கிறேன். அவர் நம்முடைய சுகப்படுத்துகிற பரிகாரியா இருக்கிறார். விசுவாசத்துடன் இந்த பாடலை பாடுவோமா? சுகம் தரும் தேவன் நானே, நானே உந்தன் பரிகாரி, வார்த்தையினால் குணமாக்கினேனே, நானே உந்தன் பரிகாரி. நீரே என்று பாடுவோம். சுகம் தரும் தேவன் நீரே, நீரே எந்தன் பரிகாரி, வார்த்தையினால் குணமாக்கினீரே, நீரே எந்தன் பரிகாரி. சுகம் தரும் தேவன் நீரே, நீரே எந்தன் பரிகாரி, வார்த்தையினால் குணமாக்குகிறீர்,
ஹalleluya. உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி ராஜா. பிரசன்னத்திற்காக நன்றி அப்பா. Yes Lord. நீரே எங்கள் பரிகாரி, எங்கள் பரிகாரி அப்பா. சுகம் தரும் தேவன் நீரே, நீரே எங்கள் பரிகாரி, வார்த்தையினால் குணமாக்குகிறீர், நீரே எங்கள் பரிகாரி, ஹalleluya. வார்த்தையினால் குணமாக்குகிறீர், நீரே எங்கள் பரிகாரி. ஆமாண்டவரே, நீர் ஒருவரே எங்கள் பரிகாரி ராஜா. எங்களுக்காக எல்லாவற்றையும் நீர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டீரப்பா. எதையும் நாங்கள் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை ராஜா. உம்முடைய கிருபைகளுக்காக நன்றி அப்பா. உம்முடைய சுகத்திற்காக நன்றி ராஜா. நீர் கொடுத்த ஒவ்வொரு காரியத்தை நாங்கள் எண்ணி உமக்கு நன்றி ஆராதனை செலுத்துகிறோம் அப்பா. உம்மை நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் ராஜா. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக. எல்லா நாமங்களை காட்டி உம்முடைய நாமம் மேலான நாமம் ராஜா. உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். உம்மை நாங்கள் வணங்குகிறோம் அப்பா. எங்களோடு கூட இப்பொழுது நீர் பேசுவீராக. போதகர் மூலமா எங்களோடு கூட நீர் பேசுவீராக. எங்கள் ஒவ்வொருவரும் கூட பேசுவீராக. ஆவியானவரே, எங்கள் இருதயத்தை எங்களுடைய காதுகளை நாங்கள் கூர்ந்து நம்முடைய வார்த்தைகளை கவனிக்க நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. உடைய நாமத்தை மகிமைப்படுத்துவீராக. இந்த இடத்துல இந்த ஆராதனை முழுவதும் எங்களோடு கூட நீர் இருப்பீராக. இது மாத்திரமல்ல, இந்த வாரம் முழுவதும் எங்களோடு கூட இருப்பீராக. உடைய கிருபைகளுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய தசம்பாத்தை அவருடைய காணிக்கையும் செலுத்தி விட்டு நம்ம அமரலாம். பாஸ்டர் அவர்கள் வந்து நம்ம மத்தியிலே கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வார்களாம். கரங்களை தட்டி வரவேற்கலாம். Praise you, Jesus. Hallelujah. Praise you. கடந்த 2 வாரங்களாக தெய்வீக சுகம் என்கிற காரியத்தின் அடிப்படையை நாம் பார்த்து வருகிறோம். 2 வாரமும் இதற்கான அடித்தளம், அதாவது ஃபவுண்டேஷன், அதை குறித்து பார்த்தோம். முதல் வாரம் என்ன பார்த்தோம்? நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா? ஆமென். எடுப்போமா? 1 கொரிந்தியர் 3:16. ஆமென். அப்போ நாம் அறிந்திருக்க வேண்டிய காரியம் எது? நான் தேவனுடைய ஆலயம். என்னில் யார் வாசமாக இருக்கிறார்? தேவன் வாசமாக இருக்கிறார். ஆமென். இது ஒரு பெரிய சத்தியம். இதை தான் முதல் வாரத்தில் சொன்னேன். உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள் இருக்கிறது. அந்த காரியங்கள் எதுலேயும் கர்த்தரால் வாசம் பண்ண முடியாது. அவர் ஒரு முறை இறங்கி வந்து அசைவாடலாம், ஒரு முறை இறங்கி வந்து காரியங்களை செய்யலாம். ஆனால் தொடர்ந்து வாசம் பண்ணுகிறதற்கு அவருடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்ட மனுஷனை தவிர வேறு யாரோடும் அவர் வாசம் பண்ண முடியாது. ஆமென். இப்போ சொல்லுவோமா? நான் தேவனுடைய ஆலயம், கர்த்தருடைய ஆவியானவர் எனக்குள்ளாக இருக்கிறார். எனவே சத்ருவானவனுடைய திட்டம், சத்ருவானவனுடைய செயல்பாடுகள் எதுவும் என்னை கொலைக்க முடியாது. வாய் திறந்து சொல்லுங்கள். தயவு செய்து யாரும் அமைதியாக இருக்க வேண்டாம். நீங்கள் 2 வாரம் வரலனாலும் பரவாயில்ல, இது சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லுங்கள். வாய் திறந்து சொல்லுவோமா? நான் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவியானவர் என்னுள்ளே வாசமாக இருக்கிறார். சத்ருவனுடைய எந்த திட்டங்களும், எந்த கோட்பாடுகளும், அவனுடைய எந்த செயல்களும்
எனக்குள்ளே செயல்பட முடியாது. அல்லேலூயா. பக்கத்து வீட்டுக்காரன் சூனியம் வச்சுட்டாரா வேலை செய்யுமா? செய்யுமா செய்யாதா? செய்யாது. நீங்கள் சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அதாவது இந்த காலங்களில், கடைசி காலங்களில் செவித்தினவு உள்ள மக்கள் வருவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எப்போதும் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, ஆனால் கற்றுக்க மாட்டாங்க. ஆமென். நம்ம என்ன பண்ணக்கூடாது? அப்படி இருக்கக்கூடாது. ஆமென். நாம் கர்த்தருடைய அதிகாரத்தை பெற்ற மக்கள். புதுசாக பாஸ்டர் சொல்கிறார் மாதிரி பார்க்குறீங்களே, எத்தனை பேர் நீங்கள் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். ரெண்டாவது வாரம் என்ன பார்த்தோம் சொல்லுங்க? சங்கீதம் 107:20. எல்லாரும் வேதத்தை திருப்புவோம். இருங்க, எல்லாரும் வேதத்தை திருப்பணும். அதனால தான் நேரம் எடுத்து 2-3 வாரமாக இது நம்ம நடத்துகிறோம். இன்றைக்கு கூட சுருக்கமாக தான் நான் சொல்ல போகிறேன். படிப்போமா? 20வது வசனம். அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். சொல்லுங்க. கர்த்தர் தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். மீண்டும் சொல்லலாமா? அவர்ன்றதுக்கு பதிலாக கர்த்தர்னு தெளிவாக சொல்லும். தமது வசனத்தை அனுப்பி என்னை குணமாக்கி என்னை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். Now the church is ready for the word. இன்று இந்த தெய்வீக சுகம் மட்டுமல்ல, வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற எல்லா காரியத்திற்கும் கர்த்தர் நமக்கு கொடுத்த இன்னொரு காரியம் அவருடைய நாமம், இயேசு என்கிற நாமம். முதல் வாரம் என்ன பார்த்தோம்? பரிசுத்த ஆவியானவரை குறித்து பார்த்தோம். ரெண்டாவது வாரம் என்ன பார்த்தோம்? வார்த்தை. மூன்றாவது வாரம் அவருடைய நாமம், இஸ் நேம், அவருடைய நாமம். அதை நாம் இன்று பார்க்க போகிறோம். இதை நான் ஒரு சின்ன ஒரு சுருக்கமாக ஒரு கதையை மாதிரி சொல்லி நான் முடிச்சிருவேன். அதனால் நீங்கள் நல்லா கவனமாக கேட்டுங்க. இது குறித்து நம்ம பல வசனங்களை நம்ம ஆராயலாம். ஆனால் ரொம்ப வசனங்கள் நீங்கள் மறந்து போய்விடுவீர்கள். வேதம் சொல்லுகிறது, அதற்கு முன்பதாக உலகத்தில் மனுஷனுக்கு கர்த்தர் எப்படி அதிகாரத்தை கொடுத்தார் தெரியுமா? கர்த்தர் ஏதேன் தோட்டத்தில் தான் சிருஷ்டித்த எல்லா விலங்குகளையும் அவனுக்கு முன்பதாக என்ன பண்ணார்? ஒன்று ஒன்றா கொண்டு வந்தார். அதை மனுஷன் அதை எந்த பெயர் சொல்லி கூப்பிட்டானோ அந்த பெயர் தான் இன்றைக்கு வரைக்கும் விளங்குது. சில பேர் ஏன் சிங்கத்தை காமிச்சு இது ஏன் புலின்னு கூடாதுன்னா, நீ வேணா புலின்னு சொல்லிக்க, உலகமே அது என்னன்னு சொல்லும்? சிங்கம்னு சொல்லும். சிங்கம்ன்ற பேர் யார் வச்சா? ஆதாம் வச்சா. ஏன்னா கர்த்தர் உலகத்தை சிருஷ்டித்து அதில் இருக்கிற அதிகாரம் முழுவதையும் மனுஷன் கையில் கொடுத்தார். மனுஷன் என்ன பேர் சொல்லி அழைத்தானோ வேதம் சொல்லுது அவைகள் எல்லாம் அப்படியே அழைக்கப்பட்டன. அல்லேலூயா. அன்றையிலிருந்து இன்றைய வரைக்கும் பெயர் வைக்குதல் என்றால் அது நமக்கு நம்ம பிள்ளைகள் பேரில் இருக்கிற அதிகாரத்தை காமிக்குது. புரியுதா? எங்கள் அப்பா அம்மா என்ன கேட்டால் பேர் வச்சாங்கன்னு சில பேர் சொல்லுவாங்க, கேட்டிருக்கீங்களா? உங்களுக்கு ஏன் அந்த பேர் வச்சாங்கன்னு தெரியுமா? இல்லை. ஏன்னா அப்போ நீங்கள் வாயை திறந்து என்ன சொல்ல முடியாது? எனக்கு இப்படி வைக்காத பேர் அப்படி வைன்னு சொல்ல முடியாது. ஆமீன். அப்போது அந்த பெயர் வைத்தல் என்றால் அது அதிகாரத்தை காண்பிக்கிறது. ஆமீன். இன்றைக்கு கூட பாருங்கள், நிறையா புயல் வருது போகுது. கஜா புயல், அப்புறம் தானே புயல், இதுக்கெல்லாம் ஒரு பேர். சில பேர் கஜா புயல் வந்தோம், அது யாரோ தமிழ் பேர் மாதிரி இருந்துச்சு இல்லையா? எங்கேயோ கேட்ட பேர் மாதிரி இருந்துச்சு. பேர் எப்படி வருது தெரியுமா? உலகம் முழுவதும் இந்த வானிலை டிபார்ட்மெண்ட், மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இருக்குது. இவங்க இந்தியாவிலையும் இருக்குது, பாகிஸ்தான்லேயும் இருக்குது, எல்லா நாடுகள்லையும் இருக்குது. அதில் இருந்து அதிகாரிகள் என்ன செய்கிறாங்க, அந்த காற்றினுடைய அந்த படத்தை அவங்க பார்த்துக்கிட்டே வராங்க.
அது எப்போ தாழ்வு மண்டலமாய் மாறுது, அதற்கு பின்பாக அது எப்படி புயலாக மாறுதுன்னு எந்த தேசத்தில் இருக்கிற அந்த அதிகாரி அதை கணிக்கிறானோ அதுக்கு அவன் என்ன பண்ணுவான், அவன் தான் பேர் வைப்பான். அது இந்தோனேஷியாக்காரன் வச்ச பேர் கஜா புயல். நம்ம யோசிச்சுக்கிட்டோம் நம்ம வச்ச பேருன்ட்டு. இல்லை, நம்ம என்ன அவன் வச்ச பேராக இருந்தால் நம்மளை என்னன்னு தான் சொல்கிறோம், அது கஜா புயல் தான்றோம் இல்லைங்களா. அது இந்தியன் டெரிட்டரி உள்ளவங்க பேர் மாற்றிக்குதா? இல்லை. அப்படி எல்லாம் ஒவ்வொருத்தன் பேர் மாற்ற ஆரம்பித்தானா என்ன ஆகும் தெரியுங்களா? புயல் எங்கேயோ வரும், எங்கேயோ அடிக்கும், ஒவ்வொருத்தன் ஒரு பேர் சொல்லின்னு இருப்பான். அதனால் உலக நாடுகளெல்லாம் கூட்டமைப்பாக சேர்ந்து இந்த ஒரு முடிவு பண்ணுச்சு. எந்த தேசத்தில் முதல்ல அந்த டிப்ரெஷன், அந்த காற்று தாழ்வு மண்டலத்தை பார்க்குறாங்களோ அவங்க தான் அதுக்கு பேர் வைப்பாங்க. ஆமென், அல்லேலூயா. அதே தான் உலகத்தினுடைய வழக்கம். அப்படியாகத்தான் உலகத்தில் எல்லாருக்கும் பேர் வைக்கப்பட்டது. ஆனால் யோவான் பிறந்த பொழுது யோவானுக்கு பரலோகத்திலிருந்து பெயர் கொடுக்கப்பட்டது. ஆமென். ஏனென்றால் அவன் கிறிஸ்துவுக்கென்று வழிகளை ஆயத்தப்படுத்த பரமபிதாவினால அனுப்பப்பட்ட ஒரு கருவி. ஆமென். அதே விதமாக யோசேப்புக்கு இயேசுவுக்கு பெயர் வைக்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கல. அவனுக்கு பெயரை, அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக என்று சொல்லி யாருக்கு சொல்லப்பட்டது? இல்லை, தேவதூதர்கள் வந்தார்கள். யாருக்கு சொல்லப்பட்டது? மரியாளுக்கு சொல்லப்பட்டது. பாருங்க, அப்புறம் தான் அது யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. படிப்போமா? இப்போ இன்னும் 2 மாதம் கழிச்சு கிறிஸ்மஸ் ட்ராமாலாம் போடுவோம். அப்போ அடிக்கடி சொல்லுவோம், இதோ படிங்க, இப்போ படிங்க, இப்போ அப்புறம் படிக்க. லூக்கா 1:31. ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆ ஆமென். அப்போ இயேசு என்கிற பெயர் பரலோகத்திலிருந்து பரமபிதாவினாலே கன்னிமரியாளின் மூலமாக பிறந்த குழந்தைக்கு வைக்கப்பட்டது. கடந்த வாரத்தில் வார்த்தை குறித்து சொல்லும்போது சொன்னேன். யோவான் 1:14 சொல்லுகிறது, வார்த்தை மாமிசமாகி அது இந்த உலகத்தில் இயேசு கிறிஸ்துவாய் வந்தது என்று சொல்லி. அந்த இயேசுவுக்கு பெயர் யார் வைத்தா? யோசேப்பு வைக்கல. உலக பிரகாரமான தந்தையாகிய யோசேப்பு வைக்கல. அவருடைய பரமபிதாவாகிய பிதா வைத்தார். அவர் அந்த குழந்தைக்கு பெயர் என்னது? இயேசு. இயேசு என்றால் என்ன அர்த்தம்? அவர் தம்முடைய ஜனங்களினுடைய எல்லா பாவங்கள், சாபங்கள், பாவத்தினால உண்டாகக்கூடிய எல்லா காரியத்திலிருந்தும் அவர்களை நீங்களாக்கி ரட்சிப்பார். ஆமென். மூல எபிரேய பதத்தில் நம்ம பார்ப்போம் என்றால் யாவே த டெலிவரர், உங்களுக்கு விடுதலையை கொண்டு வருகிற யெகோவா, அதுதான் இயேசுவினுடைய பெயர்னு அர்த்தம். ஆமென், அல்லேலூயா. யாவே அதாவது யெகோவா, உங்களுக்கு விடுதலையை கொண்டு வருகிற யெகோவா. ஆமென். ஆதியில் வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. இப்பொழுது அந்த வார்த்தை மாமிசமாகி மனுஷனுக்கு விடுதலையை கொண்டு வர உலகத்தில் அனுப்பப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் ஏதேன் தோட்டத்தில் மனிதன் இழந்து போன அதிகாரத்தை மீண்டும் அந்த மனுஷனுக்கு கொடுப்பதற்காக அனுப்பப்பட்ட தேவகுமாரன் தான் இயேசு கிறிஸ்து. இயேசு என்றால் யெகோவா, நம்மை விடுவிக்க வந்த யெகோவா. ஆமென். விடுதலை சொல்லுங்க. ரோமர் 5:17 மீண்டும் நான் சொன்னேன். முதல் ப்ராமிஸ் அதான் நம்ம பார்த்தோம் அந்த 15 வாரத்தில். அந்த முதல் பகுதியை சொல்லுங்க. அல்லாமலும் சொல்லுங்க, ஒருவர் மூலமாய்
அந்த ஒருவன் மூலமாய், அதாவது யார் மூலமாய்? ஒருவன் மூலமாய், அதாவது கீழ்ப்படியாத ஆதாமின் மூலமாய் இன்று மரணம் மனுஷனை ஆட்கொண்டு இருக்கிறது. அல்லேலூயா. அந்த மரணத்தினாலே ஆட்கொள்ளப்பட்ட மனுஷனை மீட்க வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. யெகோவா காலங்கள் நிறைவேறின பொழுது கர்த்தர் தாமே அவரே இந்த உலகத்தில் மனுஷ ரூபம் எடுத்து வந்தார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த பொழுது அவர் மனிதனாகவே வாழ்ந்தார். அவர் கர்த்தராய் இருந்தும் உங்களைப் போல என்னைப் போல சாதாரண மனிதராய் வாழ்ந்தார். முதலாவது அவருடைய பெயர், அவருக்கு பிதாவினுடைய குமாரனாய் இருக்கிறபடியினாலே பிதாவினாலே அவருக்கு என்ன செய்யப்பட்டது? பெயர் சூட்டப்பட்டது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் இயேசுவாக வந்தார். கடைசி வரையிலும் அவர் எப்படி வாழ்ந்தார்? இயேசுவாகவே வாழ்ந்தார். ஆமென். அதுதான் பிதாவோடு ஒரு சிநேகிதனை போல முகமுகமாய் பார்த்து பேசி பழகின மோசேயும் கூட கர்த்தர் அவனுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை அடைய முடியாமல் போனது. எனவே இப்பொழுது கர்த்தர் இன்னொரு தீர்க்கதரிசியை அனுப்பவில்லை, அவரே கீழே இறங்கி வந்திருக்கிறார். அவருடைய பெயர் தான் இயேசு. இது நம்ம பார்க்குறோம். யெகோவா சாட்சிகள்னு ஒரு குரூப் இருக்குது. வீடு வீடாக போய் கதவை தட்டுவாங்க. அவங்க பிதாவை பற்றி மட்டும் பேசுவாங்க. வேதத்தின் அடிப்படையில் நான் உங்களுக்கு சொல்லுகிற அறிவுரை, நீங்கள் அவர்களுக்கு வந்தனம் கூட செய்ய தேவையில்லை. ஆமென். ஏனென்றால் இயேசு என்று நீங்கள் சொல்லும்போது யாருடைய பெயரையும் சேர்த்து சொல்லுகிறோம்? பிதாவினுடைய பெயரையும் சேர்த்து சொல்லுகிறோம். அல்லேலூயா. ஆமென். இது முக்கியம். இயேசு என்கிற பெயர் அவருக்கு சூட்டப்பட்டது. ஆனால் ஏன் அவர் இரட்சகர் என்று அழைக்கப்பட்டார்? பிதா அவருக்கு இயேசு என்று பெயர் சூட்டினபடியினால மட்டுமல்ல. ரெண்டாவது காரணம், அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் தன்னுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படியாக வாழ்ந்தார். பாருங்க, நம்ம வருஷத்தில் எத்தனை தடவை பைபிள் படிக்கிறோமோ படிக்கலையோ தெரியாது. ஆனால் பிசாசு என்ன பண்ணுறான்? பைபிளை தரோவாக படிக்கிறான். அவன் அது 10 தலைமுறைக்கு அப்புறம் 400 வருஷங்களுக்கு பிற்பாடு பல தீர்க்க தரிசனங்கள் சொல்லி இருக்குது. இது எப்படி நிறைவேறுது அப்படின்னு அவன் பார்த்துக்கிட்டே இருக்கிறான். ஏன்னா இது அவனை பொறுத்த அளவில் ஒரு அழிவு. ஆமென். அப்போது இயேசு கிறிஸ்து பிறக்கிறார். அங்கு தேவதூதர்கள் வருகிறார்கள். அவர்களை மந்தையை காக்கிற மெய்ப்பர்கள் பார்த்து இயேசுவை அவர்கள் பணிந்து கொள்ள செல்கிறார்கள். இது எல்லாவற்றையும் சாத்தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இருந்தாலும் அவன் யார்? அவன் எத்தன், பொய்களுக்கு பிதா. எனவே அவனால் என்ன பண்ண முடியல? அதை நம்ப முடியல. அவனுக்கு சந்தேகம் யாருடைய குணாதிசயம்? சாத்தானுடைய குணாதிசயம். நம்பாமல் யாருடைய குணாதிசயம்? சாத்தானுடைய குணாதிசயம். இங்கே பாருங்கள், அவன் பண்ணுறது. பைபிளை திருப்பி திருப்பி படிக்கிறான். என்னமோ ஒன்று நடக்குது, ரட்சகர் பிறந்திருக்கிறார் அப்படின்னு சொல்கிறாங்களே. இப்போ தான் அவன் அவனாலும் அவனுக்கு என்ன, பைபிளை படிக்கிறான். ஆனால் நமக்கு இருக்கிற ஒரு கிருபை அவனுக்கு இல்லை. நம்ம பைபிளை படிக்கும்போது நமக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆமென். அவர் தான் வெளிப்படுத்துகிற ஆவி, ரெவலேஷன். வெளிப்படுத்தல் இல்லாத சில பேர் பைபிளை படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பல சமயத்தில் சில பேர் கேட்குறாங்க இல்லைங்களா, புறமதஸ்தர்கள் கூட கேட்குறாங்க, ஒரே பைபிளை தானே நீங்கள் எல்லாம் படிக்கிறீங்க, அப்புறம் ஏன் உங்களுக்குள்ளே இத்தனை பாகுபாடுன்னு கேட்குறாங்க இல்லைங்களா. பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் திறந்த ஒரு மனப்பான்மையோடு நாம் வேதத்தை படிக்கும்போது நம்ம வேதத்தை நம்முடைய அறிவில் மட்டும் படிக்கல, நமக்கு பரத்திலிருந்து பரலோகத்திலிருந்து ஒரு வெளிப்பாடோடு கூட நம்ம படிக்கிறோம். ஆமாம், நான் சொல்கிறது புரியுதா? சத்ருவானவன் இந்த பைபிளை தான் படிக்கிறான். ஆனால் அவனுக்கு என்ன இல்லை?
பரிசுத்த ஆவியானவர் இல்லாதபடியினாலே அவனுக்கு வெளிப்பாடு இல்லை. அல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், அவனுக்கு தெரியுது ஏதோ ஒன்று நடக்குதுன்ட்டு. எனவே அவனுக்கு சந்தேகம். எனவே எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்ன்ட்டு என்ன பண்ணுறான், ஏரோதுக்கு உள்ளே போடுறான், ஏரோதை கிளப்பி விடுறான். 2 வருஷத்துக்கு கீழே பிறந்த எல்லா பிள்ளைகளையும் க்ளோஸ் பண்ண சொல்கிறான். ஆமீன். நிறைய பேர் பாருங்கள், சத்துருவுடைய நிறைய பேருக்கு தெரிகிறதில்ல. தெய்வீக சுகத்தில் குறை இல்லை, நாம் பெற்றுக்கொள்கிறத தான் குறை இருக்குது. சத்துருவானவன் அவன் சந்தேகத்தில் நிறைஞ்சிருக்கிறான். ஏன்னா அவன் பேசுகிறதெல்லாம் பொய். நல்லா பாருங்கள், பொய் அதிகமாக பேசுகிறவங்க நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா நம்ப மாட்டாங்க. பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நல்லா அழகாக கதை கட்டி விடுங்க, உடனே நம்பிடுவாங்க. ஏன்னா அவங்க என்ன பண்ணுறாங்க, கதை கட்டி விட்டு அவங்களுக்கு கதை தான் அவங்களுக்கு டக்குன்னு புரியும். சாத்தான் இன்னைக்கு அந்த நிலைமையில தான் இருக்கிறான். அவனுக்கு எல்லாம், அதாவது எப்படி இந்த வேத புஸ்தகம் நமக்கு திறந்தபடியாக இருக்குதோ அவனுக்கும் அது திறந்தபடியே தான் இருக்குது. ஆனால் அவனுக்கு அந்த ரெவலேஷன் இல்லை, விசுவாசம் அவனுக்கு இல்லாதபடியினாலே, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்கு இல்லாதபடியினாலே அவனுக்கு அந்த வெளிப்பாடு இல்லை. ஆமீன். வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 24:8 வசனத்தில், நம்முடைய கர்த்தர் பராக்கிரமமான கர்த்தர், அவர் யுத்தம் செய்கிறவர். படிப்போமா? mighty in battle. கர்த்தர் யார்? வல்லமையும் பராக்கிரமும், யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ளவர். பாருங்க, மல்கியா வரையிலும் கர்த்தர் பராக்கிரமராய் இருந்தாலும் மனிதரின் நிமித்தமாய் அவர் என்னென்ன காரியத்தை நினைத்தாரோ அதை அவரால் முழுமையாய் செயல்படுத்தவில்லை. எனவே இப்பொழுது அவர் பராக்கிரமம் நிறைந்த கர்த்தராய் இருக்கிறபடியினாலே அவர் இன்று உலகத்தில் யுத்தம் செய்ய கடந்து வந்திருக்கிறார். சாத்தானுக்கு அது தெரியலை. ஆமீன். நான் சொல்றது புரியுதுங்களா? கர்த்தர் எப்பொழுதும் அவர் நியமித்த ஆவிக்குரிய விதிகளை அவர் மீற மாட்டார். ஆமீன். எனவே அந்த விதிகளுக்கு உட்பட்டு அவர் யுத்தம் பண்ண வேண்டும் என்றால் அவர் இந்த உலகத்தில் ஒரு மனிதனாய் வர வேண்டி இருந்தது. இழந்து போனதை தேட மனுஷன் அந்த ஏதேன் தோட்டத்தில் இழந்து போன அந்த தன்னுடைய அதிகாரத்தை தேட 2ஆம் ஆதாம், அதாவது புதிய ஆதாம் இயேசு கிறிஸ்து மனிதனாய் வந்தார். ஆமீன். எனவே தான் வேதம் சொல்லுகிறது 30 வருஷம் வரையிலும் அவர் ஒரு தச்சனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தார், தச்சனுடைய மகனாக. அப்போது அது 30 வருஷம் வரைக்கும் அவர் யாருன்னு யாருக்கும் தெரியாது. முதல் முறையாக காணா ஒரு கல்யாணத்தில் அவர் அற்புதத்தை நிகழ்த்தும் போது தான் சத்ருவுக்கு தெரியுது, அடாடா 30 வருஷம் நம்ம என்ன பண்ணிட்டோம், இவரை தூங்கினில்லை, தேடி 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 பார்த்தோம், இவரை கோட்டை விட்டோமே. ஸோ இனிமேல்னாச்சும் அவர் என்ன பண்ணணும், ஃபினிஷ் பண்ணிடணும் அப்படின்ட்டு. அதனால தான் பாருங்கள், ஒவ்வொரு இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்யும் போதும் அங்கே ஒரு கூட்டம் நின்று அவர் பேசும். இல்லைங்க, வேதத்தில் சொல்லுதா, இவரையே குறப்படு, இவரையே நீயே இங்கே வந்து சுகமாக்குகிற. எல்லா இடத்துலையும் கர்த்தர் அவங்கெல்லாம் சத்ரு அதற்கு பின்பாடு என்ன செய்கிறான், கர்த்தர் தம்மை வெளிப்படுத்தினார் என்று வேதத்தில் வரும். அவர் வெளிப்படுத்தின உடனே கர்த்தரை சாத்தான் என்ன பண்ணுறான், வனாந்திரத்துக்கு அழைத்து போகிறான். அதற்கு பின்பதாக 40 நாள் சோதிக்கிறான். அதற்கு பிற்பாடு அவன் இயேசுவையே பின்பற்றி வருகிறான். ஆமீன். ஆனாலும் நியமிக்கப்பட்ட காலம் வரையிலும் அவனால் அவர் மேலே என்ன செய்ய முடியல, கையை போட முடியல. ஆமீன். காலங்கள் நிறைவேறின பொழுது கர்த்தர் சொல்லுகிறார், எருசலேமே எருசலேமே, நான் எத்தனை முறை கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல நான் உன்னை சேர்த்து அணைத்து கொள்ள மனதுள்ளவனாய் இருந்தேன். ஆனாலும் நீயோ என்ன செய்தாய், உன்னை சந்திக்கிற காலத்தை நீ அறியாமல் போனாய் என்று சொன்னார். ஆமீன். இப்போ பாருங்கள், வார்த்தையாகிய கிறிஸ்து, இயேசு என்று பெயரிடப்பட்ட இயேசு கிறிஸ்து மனிதனாய் வாழ்ந்தவர், தன்னுடைய
கர்த்தர் தனக்கு நியமித்த ஓட்டத்தை நோக்கி கடந்து செல்லுகிறார். சத்ருவானவனோ அவரை எப்படியாவது பிடித்து அவரை கொன்றுவிட வேண்டும் என்று அவன் தீர்மானிக்கிறான். இந்த வேதத்தை படிக்கிறான், ஆனால் அவனுக்கு சத்தியம் சரியா புரியலை. இந்த தேவகுமாரனை அழித்து விட்டால் எல்லாம் அழிந்து விடும் என்று யோசிக்கிறார். ஆனால் கர்த்தர் அந்த 30 வருஷமும் ஒரு பாவமும் செய்யலை. அடுத்த 3 வருஷம் தன்னை வெளிப்படுத்தி அவர் ஊழியம் செய்த நாட்களில் அவர் ஒரு பாவத்தையும் செய்யலை. கடைசியில் பாருங்கள், சத்ருவானவங்க திருப்பியும் கன்ஃபியூஷன். இவங்க போகிற இடத்துலலாம் இவர் போவார், கூட 12 பேர் போவாங்க. ஒருவேளை எல்லாரும் அந்த காலத்தில் தாடி வச்சுக்கிட்டு இல்லைங்களா, அதே மாதிரி அங்கி போட்டுக்கிட்டு சத்ருவானன் டெய்லி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இருந்தாலும் அவனுக்கு சந்தேகம், நம்ம பாட்டுக்கு இயேசுவை பிடிக்கிறோன்னு சொல்லி பேதுருவை பிடிச்சி போட்டுறக்கூடாது. இன்றைக்கி கூட சொல்கிறாங்க இல்லைங்களா, ஆள் மாறாட்டத்தில் கொலை உண்டாருன்றாங்க. ஒருத்தனை அடிக்கிறதுக்கு ஆளை செட் பண்ணுறான், அவன் இன்னொருத்தனை அடிச்சுட்டு போயிடுறான். அந்த மாதிரி ஆகிடக்கூடாதுன்னு என்ன பண்ணுறான், யூதாஸ் காரியத்துள்ள போகிறான். புகுந்து அதே தேவாலயத்தில் தான் கர்த்தர் ராவும் பகலும் இருந்து பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தார். ஆனால் இப்போ இவர் தான் இயேசு கிறிஸ்து காண்பிக்க, ஏன்னா ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டான். 30 வருஷத்துக்கு முன்னால் ஏரோதை தூண்டி விட்டான், அப்போ இயேசு கிறிஸ்துவ மிஸ் பண்ணிட்டான். அதனால் இந்த தடவை எந்த ஒரு மிஸ்ஸிங்கும் ஆகக்கூடாதுன்னு என்ன பண்ணுறான், யூதாஸ் காரியத்தை பிடிச்சி கூட எல்லாரும் போய், ஏன்னா அவனுக்கு தான் தெரியும், யூதாஸுக்கு தான் தெரியும், எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தாலும் யார் இயேசு கிறிஸ்து யார் பேதுருன்னு தெரியும். அப்போது யூதாஸ் காரியத் அவனை இயேசுவை கட்டிப்பிடித்து ரபி நீர் வாழ்க என்று சொல்லி அடையாளம் காட்டி கொடுக்குறான். அல்லேலூயா. நல்லா பாருங்கள், இப்போது இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கிட்டு இருக்காரு. செய்ய வேண்டிய காரியங்கள் எல்லாத்தையும் செஞ்சிட்டார். நல்லா அந்த இமேஜின் பண்ணி பாருங்கள். அவரை பிடிக்க முதல்ல வராங்க, வேதத்தில் சொல்லுது. அவரை பிடிக்க வந்தப்போ முதல் முறை என்ன நடக்குது, தேவ தூதர்கள் வந்தபடியினால அவரை பிடிக்க வந்த சேனை என்ன பண்ணுறாங்க, பின்னிட்டு விழுகிறார்கள். தெரியுமா? நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க தெரியுங்களா, ஏஞ்சல்னால் ஏதோ அப்படி ஜாலியாக நம்ம அப்படியே பார்த்து பழகிட்டோம் இல்லைங்களா. ஏஞ்சல்னா அப்படியே ஒரு மாதிரி ஃபெமினைன், அது பாட்டுக்கு அப்போ பட்டுன்னு ரெக்கையை விரிச்சின்னு இது மாதிரிலாம் நிறைய பேர் கதையெல்லாம் சொல்கிறாங்க. நான் அதை பற்றி ஒன்றும் சொல்லலை. அப்படியே அம்மா பிரதர் எனக்கு தெரியாது. அதாவது தூதர்னா தூதர்களுடைய உயரம் மினிமம் 35 அடி 40 அடி இருக்குமா. அந்த மாதிரி கர்த்தர் சொல்லுகிறார், நான் ஜெபித்தால் ஒரு தேவ சேனையினுடைய திரள் வரணும். அது மினிமம் 6000 தூதர்கள் வருவார்கள், கையில் பட்டயமேந்திய தூதர்கள். ஆனாலும் இயேசு என்ன சொல்கிறார், இது என்னுடைய நேரம், என் பிதா என்னுடைய கரத்தில் கொடுத்த பாத்திரத்தை நான் என்ன பண்ணணும், பானம் பண்ணணும். அப்போ அதுக்கப்புறம் பாருங்கள், வானமே திகைத்து நிற்கிறது, தேவ சேனைகள் முழுவதும் திகைத்து நிற்கிறது. மனுஷகுமாரனை பிடித்து கொண்டு போகிறார்கள், அவர்கள் இஷ்டப்படி சித்திரவதை செய்கிறார்கள். ஆனால் தேவ சேனை ஒரு புறம் நிற்கிறது. இந்த பகுதியில் சத்ருவானவனுடைய கூட்டம் அதாவது அவர்கள் கும்மாளம் அடித்து கொண்டு இருக்கிறார்கள். பரலோகத்தில் இருந்து பரமபிதாவினிடத்திலிருந்து எந்த ஒரு உத்தரவும் வராதபடியினாலே தேவ தூதர்களெல்லாம் கையை கட்டிட்டு நிற்கிறாங்க. அதுதான் நடந்தது. எனவே தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கின பொழுது சொல்கிறாரு, பிதாவே என்று சொல்லவில்லை, என் தேவனே. ஒரு சாதாரண மனுஷனை போல சொல்கிறாரு, என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர். அது வரையிலும் தன்னை பரிசுத்தமாய் காத்து கொண்ட ஒரு மனுஷன். இயேசு என்ற பெயர் அவருக்கு சூட்டப்பட்டது. அந்த இயேசு என்கிற பெயரை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் முற்றும் முடிய நிறைவேற்றினார். எனவே தான் கடைசியில், அதாவது அவரோட இரத்தமெல்லாம் வெளியில் போகுது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அவர் தம்முடைய ஆவியை விட போகிறாரு. அப்போ என்ன சொல்கிறாரு, முடிந்தது. என்ன முடிந்தது? மனுஷனை தேடி தேடி ஆயிரக்கணக்கான வருஷங்கள் அலைந்து திரிந்து அவனை கோட்டை விட்ட அந்த சகாப்தம் அதோடு முடிந்தது என்று கர்த்தர் சொன்னார்.
எனவே தான் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எங்கு சத்துருவை வென்றார்? சிலுவையிலே வென்றார். ஆமென். சத்ருவானவன் என்ன யோசித்தான்? இயேசுவை தான் கொல்ல போகிறோம் என்று யோசித்தான். அவரை இந்த உலகத்தில் கொன்று போட்டான். ஆனால் அவரோ பாவம் அறியாத ஒரு ஆட்டுக்குட்டி. ஆமென். எனவே அவர் பேரில் கையை வைக்க சத்ருவானவனுக்கு அதிகாரம் இல்லை. இருப்பினும் அவரை கொன்றான். அவரை நரகத்திற்கு எடுத்து போனான். அங்கே போய் கர்த்தர் என்ன பண்ணார்? 3 நாள் ரிவைவல் மீட்டிங் நடத்தினார். கரெக்டாக? சில சமயத்தில் விளையாட்டாக நான் சொல்கிறது. அதனால தான் இப்போ கூட ரிவைவல் மீட்டிங்னா 3 நாள் வைக்கிறாங்க போல இருக்குதுன்ட்டு. மரித்து போன ஆவிகளுக்கு, சிறையில் இருக்கிற ஆவிகளுக்கு எத்தனை நாள் கர்த்தர் மீட்டிங் கண்டக்ட் பண்ணாருங்க? 3 நாள். அந்த பாதாளத்தினுடைய வல்லமை அவர் என்ன பண்ண முடியல? ஒடுக்க முடியல. ஏன்னா அவர் நீதி உள்ளவராய் இந்த உலகத்தில் மரித்தார். அவர் பாவம் செய்யாதவராய் இருந்தார். உலகத்தின் பாவம் அவர் பேரில் சுமத்தப்பட்டபடியினாலே அவர் மரித்தார். இப்பொழுதோ அவரை சட்டத்திற்கு, ஆவிக்குரிய சட்டத்திற்கு புறம்பாய் சத்ருவானவன் அவரை நரகத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறான். அல்லேலூயா. எனவே வேத வார்த்தை நிறைவேறத்தக்கதாய் 3ஆம் நாளில் கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆவியை அனுப்பி இயேசுவை உயிரோடு எழுப்பினார். அல்லேலூயா. இன்று நாம் பார்க்கிற அந்த பகுதி, இயேசுவாய் வந்தார், இயேசுவாய் வாழ்ந்தார், இயேசுவாய் மரித்தார். எனவே தான் பிலிப்பியர் 2வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. 8லிருந்து நாம் பொறுமையாக படிங்க யாராவது ஒருத்தர். சபிக்கப்பட்ட சிலுவையின் மரண பரியந்தம் அவர் என்ன செய்தார்? கீழ்ப்படுத்தினார், தன்னை கீழ்ப்படுத்தினார். ஆமென். அவர் என்ன செய்தார்? தன்னை கீழ்ப்படுத்தினார். அடுத்து தம்மை தாமே தாழ்த்தினார். இப்போ பாருங்க, இதுதான் முக்கியமான வார்த்தை. ஆதலால், எல்லாரும் திருப்பிட்டீங்களா? இன்னும் சில பேர் திருப்பிட்டு இருக்கிறீங்க. எனக்கு பாருங்க, 9வது வசனத்தை பாருங்க. ஆதலால், எல்லாரும் படிப்போமா? ஆதலால் எதற்காக? அவர் இயேசு கிறிஸ்துவாய் மாசு மறு இல்லாமல் மரிக்க தன்னை சிலுவை மரணத்திற்கு ஒப்பு கொடுத்தபடியினாலே பிதா அவரை என்ன செய்தார்? இப்பொழுது எல்லாவற்றுக்கும், வாய் திறந்து சொல்லுங்க, எல்லாவற்றுக்கும் மேலாக உயர்த்தி, அப்புறம் திரும்ப எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில், மீண்டும் சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் வானோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் இவர்களுடைய முழங்கால் முடங்கும்படி. சில பேருக்கு ஒரு ஏரியாவிலிருந்து இன்னொரு ஏரியாவுக்கு போனால் அவங்க பேர் தெரியாது. அரசியல் தலைவர்கள் கூட இந்த மாநிலத்தை விட்டு வேறு மாநிலத்துக்கு போனால் பேர் தெரியாது, இல்லைங்களா? ஆனால் இயேசு கிறிஸ்துவின் பெயர் எத்தனை இடத்துல தெரியுது? 3 இடம். முதல்ல வானம், தூதர்கள் வசிக்கிற வானம். 2வது பூமி, உலகத்தில் இருக்கிற எல்லா காரியங்களும் இயேசுவின் நாமத்தை அறியும். புரியுதா? எவ்ரி நேம் இன் திஸ் வேர்ல்டு நோ த நேம் ஆஃப் ஜீசஸ். நல்லா பாருங்கள், பிசாசை துரத்தும் போது நம்ம பார்த்துருப்பீங்க. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இயேசு நாமத்தில் போனால் நடுங்கிட்டு போவான். ஏன்னா அதுக்கு என்ன தெரியும்? இயேசுவின் நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம். பூதலத்தோர், அதுக்கு அடுத்து பூமியின் கீழே, அது முழங்கால் முழங்க. சூனிய வேலை செய்யுமா? சொல்லுங்க, செய்யுமா? செய்யாது. தகடு வேலை செய்யுமா? அப்போ ஏன் இந்த தகடெல்லாம் தேடிக்கிட்டு போயிட்டுருக்கிறீங்க? அவன் தகடு வச்சிட்டானா, டப்பா வச்சிட்டானா, இதை வச்சிட்டானா, அது உன்னை பார்த்தா அது நடுங்கணும்.
ஏன்னா ஏன் உங்ககிட்ட என்ன இருக்குது, நம்மகிட்ட என்ன இருக்குங்க? இயேசுவின் நாமம் இருக்கிறது. இயேசுவின் நாமத்திற்கு அதாவது முடங்காத முழங்காலே கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்புறம் அடுத்து படிப்போம். பிதாவாகிய தேவனாகிய இயேசு கிறிஸ்து கர்த்தர் என்று நாவுகள் யாவும் அறிக்கை பண்ணும்படி எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு கொடுத்தார். அந்த நாமம் என்ன நாமம்? இயேசுவின் நாமம். ஆமென். இயேசுவின் நாமம். ஆமென். அந்த நாமம் இன்று யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது? எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எனக்குன்னு யோசிக்காதீங்க, உங்கள் எல்லாருக்கும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென், ஆமென். நம்ம எல்லாருக்கும் அதாவது அந்த நாமம் கொடுக்கப்பட்டிருக்குது. எடுத்தவர்கள் வாசிப்போம். அந்த நாட்களில், பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஆசீர்வாதமாய் சொன்ன ஒரு வசனம், அதாவது ஜூட்ரானமி நம்பர்ஸ், ஐ திங்க் எண்ணாகமம் 6வது அதிகாரம் 25 யாராவது படிக்க பார்ப்போம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்பேரிலே பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையாய் இருக்க கடவர். உனக்கு சமாதானத்தை கட்டளையிட கடவர் என்பதே. இவ்விதமாய் அவர்கள் என் நாமத்தை இஸ்ரவேல் புத்திரரின் பேரிலே கூற கடவுளை. பாருங்கள் 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 பாருங்கள், கொஞ்சம் நிறுத்துங்க. அந்த இடத்துல இதை முன்னால் படிச்சிங்க இல்லையா? இது எப்போ நான் கேட்டிருக்கீங்களா? கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். நான் பாடட்டா? எல்லா பாரம்பரிய சபையிலும் பாடுவாங்க. கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரகாசிக்க பண்ணி, ஆனால் கடைசி வார்த்தையை விட்டுடுவாங்க. கவனிச்சிருக்கீங்களா? அங்கே என்ன போட்டிருக்கு? இவ்விதமாய் அவர்கள் யாருடைய நாமத்தை? இயேசு கிறிஸ்து. டுடே, இன்று அது இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம். அதை யார் மேலே கூற கடவர்கள்? இஸ்ரவேல் புத்திரர் பேர்ல கூற கடவர்கள். அடுத்து என்ன சொல்லுது? அப்பொழுது, வாய் திறந்து சொல்லுங்க, அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். எப்பொழுது ஆசீர்வதிப்பார்? கர்த்தருடைய நாமமாகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம், நம் பேரில் கூறப்பட்ட நாமம். அந்த நாமத்தை நாம் புகழும் போது, அந்த நாமத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும் போது நாம் ஆசீர்வாதத்தின் பாத்திரங்களாய் மாறுகிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அந்த வார்த்தை சொல்லுது. அப்பொழுது நான் அவர்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளையே, எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் இன்று நமக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. நம் பேரில் கூறப்பட்டிருக்கிறது. யார் சொன்ன தெரியுமா? அது பிதாவானவர், பிதாவானவர், பிதாவானவர். இயேசு கிறிஸ்து அதைத்தான் சொன்னார். நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை என்ன செய்தேன்? தெரிந்து கொண்டார். இன்னொரு இடத்துல சொல்கிறார், நான் உங்களை பேர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி. ஆமென். நம்ம எல்லாருக்கும் இந்த உலகத்தில் ஒரு பேர் இருக்கலாம். நம்ம மோட்சத்துக்கு போகும்போது நம்ம எந்த பேரில் அறியப்படுவோம் தெரியுமா? நான் இயேசுவின் பிள்ளை. அல்லேலூயா. இயேசுனுடைய பிள்ளை. அந்த ஒரு நாமத்தில் தான் நம்ம அறியப்படுவோம். ஆமென். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பிதா சகல குடும்பத்திற்கும் அவர் தான் நாமஸ்காரனர் என்று சொல்லி. He is the reason for every name. ஆமென். அல்லேலூயா. எனவே இந்த காலை நேரத்தில் இந்த ஒரு காரியத்தை தெளிவாக நான் வைத்துக் கொள்வோம். உலகத்தில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பேர் இருக்கு. எல்லா வியாதிக்கும் ஒரு பேர் இருக்கு. இருக்குதா? அதாவது எல்லா விதமான புயல்களுக்கும் ஒரு பேர் வைக்கிறாங்க. நம்முடைய வாழ்க்கையில் வீசுகிற புயலுக்கும் ஏதாவது ஒரு பேர் இருக்குது இல்லைங்களா? அது ஹெல்த் ஸ்ட்ராமாக இருக்கலாம், வெல்த் ஸ்ட்ராமாக இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு பேர். சில சமயத்தில் பாருங்கள், அமைதியாக இருக்கிற வாழ்க்கையில் புயல் வீசுகிற மாதிரி வீசுது பாஸ்டர்னுவாங்க. கரெக்டா? ஆனால் அந்த நாமத்திற்கெல்லாம் மேலான ஒரு நாமம் இயேசு கிறிஸ்துவின் நாமம்.
அந்த நாமத்தை கர்த்தர் இன்று கர்த்தருடைய பிள்ளைகளாகிய கர்த்தருடைய சபையாகிய நமக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த நாமத்திற்கு மேலான ஒரு நாமம் இந்த உலகத்தில் இல்லவே இல்லை. அல்லேலூயா. அப்போது அந்த நாமத்தை வைத்து நாம் என்ன செய்வோம்? ஜெயம் எடுப்போம். அந்த நாமத்தை வைத்து நாம் என்ன செய்வோம்? ஜெயம் எடுப்போம். நம்ம எதிர்க்கிற சக்திகளுக்கு எதிராக நாம் எந்த நாமத்தை முன்வைத்து நிற்க வேண்டும்? இயேசு என்கிற வல்லமையுள்ள நாமம். ஆமென். இந்த நாட்களிலே நாம் தெய்வீக சுகத்தை பார்த்து வருகிறோம். இயேசுவினுடைய நாமத்தினால அந்த தெய்வீக சுகத்திற்கு நாம் உடன் சுதந்திரவாளிகளாக இருக்கிறோம். அல்லேலூயா. எனவே தான் வேதம் சொல்லுகிறது, சுகமானது பிள்ளைகளுடைய அப்பம். ஆமென். நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவினுடைய பிள்ளைகள். அது நம்முடைய அப்பம். அப்போனா என்ன தெரியுங்களா? இட் இஸ் அ ரைட். இட் இஸ் அ ரைட். இழந்து போனதை தேட வந்தார். எனவே கர்த்தருடைய சன்னிதானத்தில் விடுதலைக்காய் நாம் ஜெபிக்கும் போது ஒரு அதாவது வெளியில் நிற்கிறவர்களைப் போல நாம் ஜெபிக்கக்கூடாது. கர்த்தருடைய பிள்ளைகளைப் போல அதிகாரத்தோடு இயேசுவின் நாமத்தில் நம்ம கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை என்னுடைய பிதா உங்களுக்கு கொடுப்பார். அல்லேலூயா. இயேசுவினுடைய நாமம் சொல்லுங்க. இயேசுவின் நாமம். அதற்கு மேலே ஒரு நாமம் இல்லை, அதற்கு எதிரான ஒரு நாமமும் இல்லை. கிறிஸ்தவ விசுவாசிகளாகிய நாம் அந்த இயேசுவினுடைய நாமத்தினுடைய வல்லமை அறிந்திருக்க வேண்டும். அதை பிரயோஜனப்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும். சத்ரு நம்ம எதிர்க்கும் போது, சத்ரு நம்முடைய வாழ்க்கையில் காரியங்களை கொண்டு வரும்போது அதை எதிர்க்க நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் பவுல் நல்ல போராட்டத்தை போராடினேன் என்று சொன்னார். சீஷர்கள் சொன்னார்கள், அந்த மகிமையான இயேசு கிறிஸ்துவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்கள், அந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால தான் இந்த அற்புதங்கள் நடைபெறுகிறது என்று அன்று அவர்கள் சொன்னார்கள். அல்லேலூயா. எந்த இயேசுவை நீங்கள் சிலுவையில் அறைந்தீர்களோ அந்த இயேசுவின் நாமத்தினால தான் இந்த முடவன் இன்று எழும்பி நிற்கிறான் என்று அவர்கள் சொன்னார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, இன்றும் அந்த நாமத்திற்கு அதே வல்லமை, அதே வெற்றி, அதே ஆசீர்வாதம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென். நேரம் இல்லாதபடியினால நான் இதோடு முடிவுக்கு கொண்டு வருகிறேன். வருகிற வாரத்தில் ஒரே ஒரு குறிப்பை சொல்லி முழு ஆராதனையும் சற்று வேறு விதமாய் ஆராதனையோடு கூட சேர்ந்து உங்களுக்காய் ஜெபிக்கிற ஒரு ஆராதனை, ஒவ்வொருவருக்கும் ஜெபிக்கிற ஒரு ஆராதனையாய் வருகிற வாரம் நடத்தப்படும். எனவே நீங்கள் கண்டிப்பாய் வர வேண்டும். மற்றவர்களை கூட்டிக் கொண்டு வாருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். மனுஷன் அல்ல, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தருடைய நாம மகிமை உண்டாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இயேசு என்கிற நாமத்தில் விடுதலை உண்டு. இயேசு என்கிற நாமத்தில் சுகம் உண்டு. இயேசு என்கிற நாமத்தில் கஷ்டங்கள், கடன், எல்லா காரியங்களும் மாறி போகும். ஆமென். வருகிற வாரம் இதை நாம் தொடர்ச்சியாய் கடைசியாய் தியானித்து நம்ம முடிப்போம். இந்த வருகிற வாரத்திற்காக நீங்கள் ஜெபியுங்கள். கொண்டு வருகிற ஆத்துமாக்களுக்காக ஜெபத்தோடு விசுவாசத்தோடும் எதிர்பார்ப்போடு கொண்டு வாருங்கள். மனுஷனிடத்தில் அல்ல, கர்த்தர் அதை செய்ய போகிறார். எனவே இந்த வாரம் முழு அந்த ஆராதனை முழுவதும் நாம் என்ன பண்ண போகிறோம்? ஆராதனையாக தான் இருக்க போகிறோம். ஆராதனை நடுவில் தான் மக்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். செய்தி ஒருவேளை ஒரு 5 நிமிஷம் 7 நிமிஷம் தான் இருக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமென். எழுப்பி நிற்போம். பிரைஸ் யூ ஜீசஸ். 3 காரியங்களை பார்த்தோம். ஆவி, வார்த்தை, நாமம். தியானித்த வசனத்தை தியானித்து கொண்டே இருங்கள். ஒருவேளை நீங்கள் டாக்டர்கிட்ட போயிருக்கலாம். டாக்டர் உங்களுக்கு ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லியிருக்கலாம். ஐயோ இப்படி சொல்லிட்டாரன்னு நீங்கள் பயப்படாதீங்க. அந்த பெயருக்கு மேலான ஒரு பெயர் இயேசு என்கிற பெயர்.
அந்த வியாதியினுடைய வல்லமையை காட்டிலும் இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தினுடைய வல்லமை அதிகம் என்கிறதை மறந்து போகாமல் இருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கர்த்தாவே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை புகழுகிறோம். இப்பொழுதும் கூட கர்த்தாவே விசுவாசமானது உயர்த்தப்பட்ட ஒரு நிலைமையில் இந்த சபையில் நான் இப்பொழுது காண்கிறேன். இப்பொழுதே நீர் வார்த்தையை அனுப்பி யார் யார் இந்த விசுவாசத்தோடு இருக்கிறார்களோ அவர்களை தொட வேண்டுமாய் நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, உச்சம் தலையிலிருந்து உள்ளங்கால் பரியந்தம் உம்முடைய மக்கள் கர்த்தாவே தெய்வீக சுகத்தை பெற்று அனுபவிப்பார்களாக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். வெற்றி எடுத்துக்கொள்கிறோம். நீர் ஒருவர் உயர்ந்திருப்பீராக, நீர் ஒருவர் உயர்ந்திருப்பீராக. ஆண்டவரே, வசனத்தை வசனமாய் நாங்கள் சொல்லி இருக்கிறோம். ஆண்டவரே, நீர் இங்கு எங்களோடு கூட இருக்கிறீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் கூட வந்து அற்புதங்களை நிகழ்த்த போகிறபடினால் உமக்கு நன்றி. உம்மை துதிக்கிறோம், போற்றுகிறோம். கட்டுகள் உடைத்து எரியப்படுகிறது இயேசுவின் நாமத்தினால. நீர் ஒருவர் உயர்ந்திருப்பீராக. இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவனுள்ள நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனின் அன்பு, பரிசுத்தாவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம ஒவ்வொருவரோடும் நம்முடைய தேவனை நாம் முகமுகமாய் சந்திக்கும் வரை கூட இருந்து வழிநடத்தி காப்பதாக. ஆமென். ஆத்துமாவே